வெளிச்சமானவர். அல்லேலூயா. அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. எந்த இருளும் அவரை மேற்கொள்ளவே முடியாது. அவருக்குள்ள இருக்கிற அந்த வெளிச்சம் நமக்குள்ள இருக்குமானால் நீங்களும் நானும், அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, நீங்களும் நானும் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஒளியின் பிள்ளைகள் என்று வேதம் உங்களை குறித்து, என்னை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஒரு மின்மினி பூச்சியை எடுத்துக்கொள்வோமானால், அந்த மின்மினி பூச்சி இரவில் அப்படியே அழகா அது பறக்கும் பொழுது அதிலிருந்து வருகிற அந்த வெளிச்சம் நம்ம பார்வைக்கு எப்படி அது ஒரு இன்பமாய், ஒரு அழகாய் தெரிகிறது. அப்ப அதுக்கு அதிலிருந்து வெளிவருகிற ஒரு அதனுடைய குட்டி, அதனுடைய பிள்ளை, அதிலிருந்து வருகிற ஒரு அந்த பூச்சியும் எப்படிதான் இருக்கும்? அதுவும் மின்மினி பூச்சியா தான் இருக்கும். அதிலும் வெளிச்சம் காணப்படும். அதுபோல கிறிஸ்துவினால பிறந்த நீங்களும் நானும் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார், வாழ்வது நான் அல்ல. பவுல் சொல்லுகிறார், வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். அந்த வெளிச்சம், வேதம் என்கிற வெளிச்சம், கர்த்தர் கொடுத்திருக்கிற வெளிச்சம் நமக்குள்ள இருக்குமானால் நீங்களும் நானும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் அவர் வருகிற வரைக்கும் அநேகரை இருளில் இருந்து விடுவிக்கிற வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் உங்களையும் என்னையும் தேவன் மாற்றுவார். அல்லேலூயா. அந்த தேவனை இன்னொரு பாடலை பாடி, சிங்க கெபியில் நான் இருந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியிலே நான் நடந்த பொழுது ஒரு பனி துளியை போல அவர் என்னை நினைத்தார். அல்லேலூயா. அந்த அக்கினியை மேற்கொள்ளுகிற பரலோக பரிசுத்த அக்கினியாய், பட்சிக்கிற அக்கினியாய், எல்லா அக்கினிக்கும் மேலான தெய்வமாய் அவர் என்னோடு கூட இருந்தார் என்பதை கர்த்தருடைய நாமத்தினால நாம் பாடி, சிங்க கெபியில் நான் இருந்தேன் என்ற பாடல் அவருக்கு தெரிந்த பாடல் நல்ல உற்சாகத்தோடு கரங்களை தட்டி பாடுவோம். ஹல்லேலூயா. சிங்கக்கெபியில் நான் இருந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நினைத்தார். சிங்கக்கெபியில் நான் இருந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நினைத்தார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நினைத்தார். சிங்கக்கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நினைத்தார்.
சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஒரு ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் எனக்கு ஒன்றும் செய்யாதே. தேவராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சாத்தான் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காண்பவர், ஆமென், அவரே என்னை காப்பவர். ஆமென், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஆமென். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், மணித்துளியாய் என்னை நினைத்தார். சிங்கக்கேபியில், சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்து பனித்துளியாய் என்னை நினைத்தார். சிங்கக்கேபியோ, சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ, சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஆமென். ஹalleluya, ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி என்னை காண்கின்ற தேவன், எல்ரோய் என்னை காக்கின்ற தேவன், யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வி, யெகோவா ரப்பா சுகம் தருகிற தேவ, எல்ரோய் 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 சர்வ வல்லமையுள்ள தேவ, மரணத்தை வென்றவர், சாத்தானை வென்றவர், ஓ ஆதியும் அந்தமுமானவர், அல்பா ஒமேகாவானவர். அவர் என்னோடு கூட இருக்கிறார், எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனவர். ஹalleluya. நன்றி 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 ராஜா, நன்றி ராஜா. ஹalleluya. தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ள இருக்கும் பொழுது, நான் தேவனுக்குள்ள இருக்கும் பொழுது, சாத்தானுடைய சூழ்ச்சிகள், மனுஷனுடைய எந்த வஞ்சகமான காரியங்களும் என்னை மேற்கொள்ளவே முடியாது. ஹalleluya. ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ள இருக்கிறது, நான் கர்த்தருக்குள்ள இருக்கிறேன். ஹalleluya. ஆகையினால தான் தாவீது சொல்றாரு, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ள பாய்வேன் ஆண்டவரே. ஹalleluya. உம்மாலே நான் ஒரு மதிலையும் தாண்டுவேன். ஹalleluya, ஹalleluya. இன்னொரு பாடலை பாடு, நாம் அப்படியே கர்த்தரை ஆராதிக்கலாம். எனது தலைவன் இயேசு ராஜ்யம், மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பேன். அவருக்கு தெரிந்த பாடல். நல்ல உற்சாகத்தோடு கர்த்தரை பாடி நாம் எல்லா கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். அவர் நம்முடைய நல்ல மேய்ப்பனா இருக்கிறார். ஹல்லேலூயா. யோவான் 10ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, நானே நல்ல மேய்ப்பன். ஹல்லேலூயா. பசும்புல் மேய்ச்சலில் நம்மை நடத்தி அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே நம்மை கொண்டு போய் விடுகிற தேவன். ஹல்லேலூயா.
என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் என்று சொல்லுகிறார். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுக்கிறான் என்று சொல்லுகிறார். ஜீவனையே கொடுக்கிறான் என்று சொன்னது அவர் உயிரோடு இருக்கும் பொழுது அவர் சொன்னபடியே நமக்காய் அவர் ஜீவனை கொடுத்தார். வழி தப்பி போன ஆடுகளாய் இருந்த எல்லா ஜனங்களுக்காகவும் நல்ல மேய்ப்பனாய் கல்வாரி சிலுவையிலே இந்த உலகத்திலே மனிதனாய் வந்து உலகின் பாவங்களை சுமந்து திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியாய் இந்த பூமியிலே நமக்காய் ஜீவனை தந்தார். அவர் ஜீவனை தந்தது நிமித்தமாகத்தான் நீங்களும் நான் இந்த இடத்துல அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய அன்பை நினைத்து எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து மகிழ்ந்திருப்பேன் என்று சொல்லி நாம் தேவனை நோக்கி பாடுவோம். ஹல்லேலூயா. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து மகிழ்ந்திருப்பேன். இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து மகிழ்ந்திருப்பேன். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நினைத்து நினைத்து துதித்து துதித்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து எல்லாம் அப்படியே மனங்கள் மகிழ்ந்திருப்பேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன் நாளும் பின் தொடர்வேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன் நாளும் பின் தொடர்வேன். தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து மகிழ்ந்திருப்பேன். பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே. பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர்
அழைத்து செல்பவரே, ஆத்துமாவை தினமும் தேற்றி, ஆத்துமாவை தினமும் தேற்றி அணைத்துக் கொள்பவரே, அணைத்துக் கொள்பவரே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து. இதய தீபம், இதய தீபம், எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். இதய தீபம், எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து, பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவேன், பரவசம் அடைவேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து. நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின் தொடர்வேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின் தொடர்வேன். தோளில் அமர்ந்து, தோளில் அமர்ந்து கவலை மறந்து, தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன், தொடர்ந்து பயணம் செய்வேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். பசும்புல் மேய்ச்சல், பசும்புல் மேய்ச்சல், அமர்ந்த தண்ணி அழைத்து செல்பவரே. பசும்புல் மேய்ச்சல், அமர்ந்த தண்ணி அழைத்து செல்பவரே. ஆத்துமாவை தினமும் தேற்றி, ஆத்துமாவை தினமும் தேற்றி அணைத்துக் கொள்பவரே, அணைத்துக் கொள்பவரே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். உம்முடைய சமூகத்திலே, உம்முடைய பிரசன்னத்திலே மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். இயேசுவையா, நீங்க என் கூட இருக்கிறதுனால மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனது நல்ல மேய்ப்பனே, எனக்காய் ஜீவன் தந்த நல்ல ஆயனே, நல்ல சமாரியனாய் ஆண்டவரே, என்னை தேடி வந்த தெய்வமே, என்னை உயர்த்தினவரே, என்னை தூக்கி எடுத்தவரே, பாவங்களை மன்னித்தவரே. எல்லா துதிங்க, எல்லா கர்த்தரை நன்றியிலே இருதயத்தோடு. ஹல்லேலூயா. பசும்புல் மேய்ச்சலிலே என்னை நடத்துகிற தேவன், நீதி தேவன், வெற்றி வேந்தன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஜீசஸ். எல்லாம் இயேசு இயேசு என்று சொல்லுவோம். இயேசுவே, என் நல்ல ஆயனே, என் நல்ல மேய்ப்பனே, நாங்கள் உம்முடைய ஆடுகளாய் இருக்கிறோமே.
என் ஆடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் என்று சொன்னீரே. உங்க சத்தம் கேட்கிற ஆடுகளாய் நாங்க மாற, உங்க சத்தம் கேட்டு உம்முடைய வழியிலே நடக்க இந்த நாளிலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே, எங்களை ஆளுகை செய்வீராக, எங்களை ஆளுகை செய்வீராக. உங்க சத்தம் இந்த வேளையில எங்க இருதயங்களிலே கேட்கட்டும், எங்க உள்ளங்களிலே கேட்கட்டும், எங்க எண்ணங்களிலே உங்க சத்தம் மாத்திரம், உங்க சத்தம் மாத்திரம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கு வரான். அந்த திருடனுடைய சத்தம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. பிசாசினுடைய சத்தம் எங்களுக்கு வேண்டாம். எங்க உள்ளத்திலே உங்க சத்தம் மாத்திர கேட்கட்டும். உலகத்தின் சத்தம் வேண்டாம் ஆண்டவரே. பாவ சத்தங்கள் வேண்டாம். மனுஷனுடைய சுய ஆண்டவரே, எங்களுடைய சுய சத்தங்கள், சுய விருப்பங்கள் வேண்டாம். ஒரு அர்ப்பணிப்போடு கூட வருடத்தின் கடைசி நாட்களில் நின்று கொண்டிருக்கிறனா, இந்த வருடத்தின் முதல் நாளை காண செய்த தேவன் இந்த கடைசி மாதத்தின் இந்த 2வது ஞாயிற்றுக்கிழமையில கிருபையாய் தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை நிறைந்தவரே, இரக்கம் நிறைந்தவரே, மாறாதவரே, 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 மாறாதவரே. ஹல்லேலூயா. நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பே, நானும் பின்தொடர்வே. நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பே, நாளும் பின்தொடர்வே. தோளில் அமர்ந்து கவலை மறந்து, தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன், தொடர்ந்து பயணம் செய்வேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எவ்வளவு ஆண்டவருடைய அன்பு அவர் உணர்ந்திருந்தா. நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் அவருக்கு நான் பின் செல்லுவேன். ஏன்னா உலகத்தை நோக்கி நம் மனம் போகிற போக்கில் போனோமானால் வழி தப்பி போவோம், முட்களிலே வேலிகளிலே அகப்படுவோம், சத்துரு நம்மை தூக்கி கொண்டு போவான். ஆனா அவர் காட்டுகிற வழியிலே நாம் நடப்போமானால் எல்லா விதமான பாதுகாப்பு, பசும்புல் மேய்ச்சல் அவர் தான் கொடுப்பார், அமர்ந்த தண்ணீர் அவர் தான் கொடுப்பார். தோளில் அமர்ந்து என் கவலையெல்லாம் மறந்து நான் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருப்பேன். இந்த வேளையில இந்த வார்த்தைகளை நம்புகிற ஒவ்வொருவரும், இந்த வார்த்தைகளை நம்புகிற ஒவ்வொருவரும் எல்லாரும் சேர்ந்து சொல்ல போகிறோம், அவருடைய தோளில செல்ல ஆட்டுக்குட்டியாய் தேவன் என்னை அமர வைத்திருக்கிறார். நான் என் கவலையெல்லாம் மறந்து தேவனுக்காய் தொடர்ந்து பயணம் செய்வேன் அப்படின்னு சொல்றவங்க மாத்திர கரங்களை தட்டி ஆண்டவரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தோளில் அமர்ந்து கவலை மறந்து, தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன், தொடர்ந்து பயணம் செய்வேன். எனது தலைவன் இயேசுராஜன், நீரே எனக்கு தலைவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஏசையா, வா, உங்க சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற ஆடுகளா எங்களை மாற்று. எனது தலைவன்
இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணி அழைத்து செல்பவரே. பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணி அழைத்து செல்பவரே. ஆத்துமாவை தினமும் தேற்றி ஆத்துமாவை தினமும் தேற்றி அணைத்து கொள்பவரே. அணைத்து கொள்பவரே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து. ஆமென். ஹல்லேலூயா. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து 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 மகிழ்ந்திருப்பே. மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. மகிழ்ந்து மகிழ்ந்து மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு ஆமென் மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. ஹல்லேலூயா. நன்றி 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 ராஜா. நன்றி ராஜா. எங்களை மகிழ பண்ணுகிற தேவனே, உம்முடைய வருகை மற்றும் எங்களை காப்பாற்றுகிற தேவனே, எங்களை வழி நடத்துகிற தேவனே, எங்களை விடுவிக்கிற தேவனே, எங்களை உயர்த்த போதுமானவரே, எங்களை ரட்சிக்க வல்லவரே. நன்றி 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 நன்றி. நாம எல்லாம் துதிப்போம். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க, உன்னை காப்பாற்ற, உன்னை உயர்த்த, உன் கண்ணீரை துடைக்க, உன் பாரங்களை நீக்க, உன் கவலைகளை போக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனை அறியாத ஒரு மனிதன் தான் நேபுகாத் நேச்சார். ஆனா தானியேல் இடத்துல வந்து சொல்லுகிறார், தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன் தேவன் உன் தேவன். அதாவது தாவீது சொல்ற, தேவனே நீர் என் தேவன், தேவனே நீர் என்னுடைய தேவன், நீர் எனக்கு சொந்தமானவர், நான் உமக்கு சொந்தமானவர். எத்தனை பேர் அதை விசுவாசிருக்கீங்க? எத்தனை பேர் அதை நம்புறீங்க? நம்புறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி, ஆண்டவரே நீர் என்னுடைய தேவன், நான் உம்முடைய பிள்ளை, நாங்கள் உம்முடைய ஜனம். ஜீசஸ், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கத்தின் வாய்க்கு உன்னை தப்புவிப்பார் சொல்லிதான் கெபிக்குள்ளேயே போடுறாரு. தூக்கி உள்ள போடுறவரே ஆறுதலான வார்த்தையை சொல்றாரு, விசுவாசமான வார்த்தையை சொல்றாரு. தூக்கி உள்ள போட்டுட்டாங்க. திரும்ப துயர சத்தமாய் நேபுகாத் நேச்சார் தானியேலை நோக்கி கெபியை திறந்த உடனே தானியேலை பார்த்து கேட்கிறாரு, தானியேலே, நீ ஆராதிக்கிற தேவன், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? தானியேல் சொல்றாரு, ராஜாவே நீர் வாழ்க, நான் ஆராதித்த என் தேவன் என்னை தப்புவிக்க, இந்த சிங்கங்களின் வாய்க்கு என்னை தப்புவிக்க அவர் வல்லவராய் போதுமானவராய் அவர் இருந்தார். இதுதான் சாட்சி. ஐயோ என் பிரச்சனை, எனக்கு வருகிற போராட்டம், ஐயோ சத்துரு கெர்ச்சிக்கிற சிங்கம் போல என்னை விழுங்க வர்றான். நம்முடைய வார்த்தை அறிக்கையெல்லாம் இப்படித்தான் இருக்கிறது. ஆனா நாம சொல்லணும்,
நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற என் தேவன் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் என்னை தப்புவிக்க அவர் போதுமானவராய், யூதராஜ சிங்கமாய் அவர் என்னோடு கூடவே அவர் இருக்கிறார். இந்த விசுவாசம், இந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்குமானால் தானியேலை காப்பாற்றின தேவன் நம்மையும் காப்பாற்ற, சிங்கி கெபியா இருந்தாலும், அக்கினி சூளையாய் இருந்தாலும், யோர்தான் போல வெள்ளம் எழும்பி வந்தாலும், செங்கடல் நமக்குள்ளே நமக்கு முன்பாக எதிர்த்து நின்றாலும், எல்லாவற்றையும் பிரிக்கிறவர், எல்லாவற்றையும் உடைக்கிறவர், எரிகோ போன்ற தடைகளை உடைக்கிறவர், அவர் உங்களுக்கு முன்பதாய் கடந்து போகிறார். கோணலை செவையாய் மாற்றுகிற தேவன் அவர். Thank you, Jesus. இது மௌனமாய் இருக்க வேண்டிய நேரம் அல்ல. உங்க ஜெபத்தினால தடைகளை உடைக்க வேண்டியது நீங்க தான். உங்க ஆராதனையினாலே, துதியினாலே தடைகளை உடைக்க வேண்டியது நீங்க தான். எரிகோவை சுற்றி துதித்து வந்த பொழுது தடைகளை உடைத்த தேவன் அவர். நாம செய்ய வேண்டியது துதி, நாம ஏறெடுக்க வேண்டியது துதி, உடைக்க வேண்டியது அவருடைய வேலை. நீங்கள் சும்மா இருப்பீர்கள் அப்படின்னா அமைதியாக இருக்க வேண்டியது அல்ல. நீங்க துதிங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்க துதிங்க, கர்த்தர் உங்க பிரச்சனையை மாற்றுவார். நீங்க துதிங்க, கர்த்தர் உங்க கண்ணீரை மாற்றுவார். நீங்க துதிங்க, கர்த்தர் உங்க வாழ்க்கையில விடுதலை கொடுப்பார். நீங்க துதிங்க, கர்த்தர் உங்க வாழ்க்கையில எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாய் உங்களை மேன்மைப்படுத்துவார். நீங்க துதிங்க, கர்த்தர் உங்களை மறுரூபப்படுத்துவார். நீங்க துதிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை வருகைக்கு ஆயத்தப்படுத்துவார். ஹல்லேலூயா. சொல்லி சொல்லி துதிக்கிறது அல்ல, எனக்கு நன்மை செய்த தேவனை, இம்மட்டுமா என்னை பாதுகாத்த தேவனை, என் முழு உள்ளத்திலிருந்து, என் முழு உள்ளத்திலிருந்து, என் இருதயத்திலிருந்து நன்றியோடு கூட இந்த வருடத்தை பார்த்த, இந்த முதல் நாளை பார்த்த, ஜனவரி 1ஆம் தேதியை பார்த்த அநேகர் இந்த பூமியில இல்லை. ஆனா உங்களுக்கு எனக்கும் தேவன் எவ்வளவு கிருபையை தந்திருக்கிறார். ஒருவேளை நாம நினைக்கலாம், என் சுய பலத்தினால்தான் ஒருவேளை நான் நிக்கிறேன்னு நீங்க நினைக்கலாம். எனக்கு இருக்கிற பணத்தினாலதான் நான் நிக்கிறேன்னு ஒருவேளை நினைக்கலாம். ஆனா தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்களும் நானும் சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? உங்க கிருபையினாலதான் நான் வாழ்கிறேன் ஆண்டவரே. உங்க கிருபை தான் எங்களை நிற்க வைத்திருக்கிறதப்பா. உங்க கிருபை தான் எங்களை காப்பாற்றுகிறது ஆண்டவரே. என் ஞானம் அல்ல, என் பலன் அல்லப்பா, எல்லாம் உங்க கிருபைப்பா. எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் உங்க கிருபை ஆண்டவரே. என்னை காப்பாற்றினது உங்க கிருபை, வேலை செய்ய பலன் கொடுத்தது உங்க கிருபை, எனக்கு வேலையை கொடுத்தது உங்க கிருபை, வேலையை ஆசீர்வதித்தது உங்களுடைய கிருபை, என்னை நடத்தினது உங்க கிருபை, ஒரு தகப்பனை போல தோளிலே என்னை தூக்கி சுமந்தது உங்க கிருபை, நான் நடக்க முடியாத நேரத்துல என்னை தூக்கி உங்க தோல்ல வைத்து கொண்டீங்களே, என் உள்ள உடைந்த நேரத்துல என்னை தேடி வந்து உங்க மார்பில் என்னை அணைத்து கொண்டீரப்பா. நீர் எவ்வளவு நல்ல தேவன் ஆண்டவர். அவருடைய அன்பை எண்ணி பாருங்க. அவருடைய அன்பை சிலுவையிலே வெளிப்படுத்தினாரு. அந்த கல்வாரியை நோக்கி பார்த்து, அந்த சிலுவையை நோக்கி பார்த்து, எனக்காய் காயப்பட்ட, எனக்காய் அடிக்கப்பட்டு, எனக்காய் நொறுக்கப்பட்டு, என் பாவங்களை, என் மேல் வர வேண்டிய ஆக்கினை தண்டனையை அவர் தம்மீது போட்டுக் கொண்டாரே. Thank you, Jesus. நீரின் மேல் வைத்தவும் கிருபையினால் நீர் மூலமாகாமல் காத்தீரையா. நீரின் மேல் வைத்தவும் கிருபை. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க. நீர் மூலமாகாமல் காத்தீரை. கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலும், கடுங்கோபத்தால் கனிவாக என்னை நீ தேற்றினீரே. கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே கனிவாக என்னை நீர் தேற்றினீரே.
கனிவாக என்னை நீ தேற்றி மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உங்க அன்பை நான் என் உயிருள்ள வரைக்கும் நான் மறக்க மாட்டேன்ப்பா. மறப்பேனோ மனுஷன் நான் மறந்தா அன்பை, மனுஷன் அன்பை ஆண்டவரே மண்டியிடுவேனும் பாதத்திலே, இயேசுவே மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும். எல்லாம் அப்படியே முழங்கால் படிட்டு எல்லாருமே முழங்கால் போடுவோம். மண்டியிடுவேனும் ஒரு அர்ப்பணிப்போடு கூட. ஹல்லேலூயா எபினேசரே. கரங்களை உயர்த்தி ஆராதனை என் துணையாளரே. கர்த்தரே உங்களுக்கு துணையாயிருக்கிறார். கர்த்தரே எனக்கு துணை. எபினேசரே ஆராதனை என் துணையாளரே. உத்தமனுக்கு கர்த்தர் துணை. மறப்பேனோ உமது அன்பை, அப்பா எப்படி நான் உம்மை மறப்பேன் ஆண்டவரே. மறப்பேனோ உமது எல்லாரும் என்ன மறந்தப்போ என்ன நினைச்சது நீங்க தானப்பா. மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே, எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா. பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. என்னை பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும் அப்பா, எத்தனையோ நாட்கள் உமை விட்டு உங்களை விட்டு நான் தூரமாய் போயிருக்கிறேன் ஆண்டவரே. போதும் என்னை தேடி என் பின்னே வந்தீரே. தேடி என் பின்னே அப்பா, என்னை தேடி என் பின்னே வந்தீரே. எல்லாரும் சேர்ந்து மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவே பாதத்திலே, மண்டி எல்லாரும் எல்லாரும் துணையாளரே. அப்பா, நீங்க தான் பொல்லாப்பு நிறைந்த, பாவம் நிறைந்த, அக்கிரமம் நிறைந்த, வஞ்சகன் நிறைந்த இந்த உலகத்தில் நீங்க தான் எனக்கு துணை. துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது உங்களை நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன். வேற எதுக்காக உங்களை நான் மறக்க மாட்டேன். வேற எந்த காரியத்துக்காக நான் உங்களை விட்டு விடவே மாட்டேன். ஆவியானவரே, தாழ்வில் என்னை நினைத்தவரே, என் கண்ணீரை துடைத்தவரே, என் காயை கட்டினவரே, இயேசுயா, உங்க ஆவியினாலே நடத்தப்பட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம் வல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே எங்களை நடத்துவீராக. வேதனை உண்டாக்குகிற வழி என்னிடத்திலே உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே எங்களை நடத்துகிற தேவன் நீர் அல்லவோ. எங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன், எங்கள் உட்கார்தலையும் எழுந்திருக்கிறதையும் அறிந்திருக்கிறதையும். உமக்கு மறைவானது ஒன்றுமே இல்லப்பா. உமக்கு மறைவானது ஒன்றுமே இல்லப்பா. எல்லாம் நல்ல கரங்களை தட்டி அந்த ஆவியானவருடைய பலனை
வல்லமையை கிருபையை ஆண்டவரே அளவில்லாமல் எங்கள் மீது ஊற்றும் ஐயா, எங்கள் மீது ஊற்ற வேண்டுமாய் உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆளுகை செய்யும் ஐயா, எங்களை நிரப்பும் ஐயா, எங்களை நிரப்புங்கப்பா, எங்களை பலப்படுத்துவீராக. பாவத்தை மேற்கொள்ளுகிற உம்முடைய வல்லமை, சாத்தானை மேற்கொள்ளுகிற உம்முடைய வல்லமை, அந்தகார வல்லமைகளை மேற்கொள்ளுகிற உம்முடைய வல்லமை, மாம்சத்தோடு இரத்தத்தோடு அல்ல, வானமண்டல பொல்லாத ஆவிகளை மேற்கொள்ளுகிற உம்முடைய வல்லமை எங்களுக்குள்ளாய் ஊற்றப்படுவதாக. நல்ல கரங்களை தட்டி ஆவியானவரே, ஆவியானவரே ஊற்றுமையா, நிரப்புமையா, உங்க வல்லமையால எங்களை நிரப்போ, கிருபையால நிரப்போ, வார்த்தையால நிரப்போ, மகிமையால் நிரப்போ. ரிபாலா ஷகரதன ரபா, ரிபாலா கரதன ரபா. ஓ ஹalleluya. குளிருமின்றி அனலுமின்றி நான் காணப்படக்கூடாது. ஆண்டவரே, ஆவியிலே அனலாய் இருக்க பெற்றுக்கொண்ட ஆவியை அனுப்பித்து போடாதபடி என்னுடைய ஆவியை அனல் முட்டி எழுப்புவீராக. ரிபாலா ஷபரதன ரபா. அனல் மூட்டு, அனல் மூட்டு, அனல் மூட்டு. எழும்பி பிரகாசி. உன் ஒளி வந்தது, உன் ஒளி வந்தது. நீ கர்த்தருக்காய் எழும்பி பிரகாசிக்க வேண்டிய காலத்திலே நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். ஹalleluya, 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 ஹalleluya. சாத்தானை மேற்கொள்ள கூடாது. பாதாளத்தின் வாசல்கள் இந்த சபையை மேற்கொள்ளவே முடியாது. ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால உம்முடைய வல்லமையை, உம்முடைய வல்லமையை நாங்கள் கட்டவிழ்க்கிறோம். ஒவ்வொருவர் மீதும் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையில் உம்முடைய வல்லமை, உம்முடைய ஆவியின் நிறைவு இப்பொழுதே ஊற்றப்படுவதாக. ஜீசஸ், ஜீசஸ். கடமைக்காய் அல்ல, கட்டாயத்தினால் அல்ல, மனப்பூர்வமாய் உம்முடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் ஆராதிக்க கிருபை தந்து வழி நடத்த வந்த ஒவ்வொருவரையும் உங்களுடைய ஆவியால, வல்லமையால, கிருபையால, வார்த்தையால நிரப்பி அனுப்புவீராக. ஒரு வெறுமையாய் திரும்பி செல்லாதபடி இருதயத்தில் உணர்வுள்ள ஆவியை தந்து, நிலைவரமான ஆவியை தந்து, உற்சாகத்தின் ஆவியை தந்து நிரப்பி அனுப்புங்கப்பா. ஜீசஸ், எங்களோடு பேசுங்க, எங்களோடு இடைப்படுங்க. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ஆராதிக்கிறவர்களாய் ஒரு நாள் உம்மோடு கூட உறவாட, உம்மோடு கூட ஐக்கியமா இருக்க, ஒரு ஏனோக்கை போல உம்மோடு சஞ்சரிக்க, மோசே போல தேவனை முகமுகமாய் தரிசிக்க, இருதயத்திலே சுத்தமுள்ளவர்களாய் வாழ, பரிசுத்த அலங்காரத்தோடு வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்து வழி நடத்துகிறார். யோசுவாவுக்கு நீ சொன்ன வார்த்தையின்படியா, நான் மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னது போல கர்த்தர் இன்றைக்கு எங்களுக்கு அந்த வாக்கை நீங்க வைத்திருக்கிறீர். வாக்கை நிறைவேற்றுவீர். அதற்காக நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறோம். மீதியான ஒவ்வொரு பகுதியிலும் நம்முடைய ஆவியானோருடைய ஆளுகை பிரசன்னம் எங்க மத்தியிலே காணப்படட்டும். ஆண்டவரே, ஒவ்வொருவரை நிரப்பி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கட்டை மற்ற நம்மோடு அசைவான